டுடே சலங்கை ஒலி சீரியல் என்ன நடந்ததுன்னு பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்படி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தசராக்காக நம்ம 2 ஃபேமிலியுமே கோயிலில் இருக்கிறாங்க. அப்போ வந்து முதல் மரியாதைங்கிறது நம்ம ககனுக்குன்னு சொன்னதுனால நம்ம சரச்சந்திர கோவத்தில் இருக்கிறாரு. அதுக்காக நம்ம இவங்க எல்லாருமே பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம அபூர்வா வந்து நம்ம பூமி எப்படியாவது கொல்லணும்னு அங்கேயே ஒரு திட்டத்தை திட்டுறாங்க. அதுக்காக யார் ஆள் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளநிலாம் ரோட்டில் விற்றுட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒருத்தனை செட் பண்ணியிருக்காங்க இளநிக்காரன் மாதிரி. அப்போ வந்து கண்ணால் காட்டுறாங்க இளநிக்காரங்கிட்ட, இந்த பொண்ணை தான் நம்ம சாகடிக்கணுன்ற மாதிரி பூமி வந்து கண் கட்டுறாங்க முடிச்சிருங்கிற மாதிரி. அது எல்லாத்தையுமே நம்ம யாருன்னா வெல்விஷரான நம்ம செரி வந்து பார்த்துட்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பூமியும் ககனும் கோயிலுக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து இளநீ வெட்டுற மாதிரி அந்த அருவாவை வந்து நம்ம பூமி பக்கம் திருப்பி விட்டுறாரு. கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு பூமி வந்து தப்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ககனோட அங்கவஸ்திரம் வந்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக நம்ம பூமி வந்து குனியிறாங்க. அப்போ வந்து அது மிஸ் ஆகிடுது. இது எல்லாத்தையுமே நம்ம சரி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அத்தை தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கள்ட்டே போயிட்டு உண்மையை சொல்லுடான்னு சொல்லி அடிக்கிறாங்க. யாருப்பா, எனக்கு அந்த பொண்ணை யாருன்னு தெரியாதுப்பா, நீ சொல்கிற பூமியெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாதுப்பான்றாங்க. உண்மையை சொல்லுடா, இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்கள் அத்தை தானே உனக்கு இதெல்லாம் சொன்னது, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதை விட நான் அதிகமாக கொடுக்குறேன், உண்மையை வந்து எங்கள் மாமா கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்ததுக்கு 10 லட்சம்னாங்க. நான் உனக்கு 20 லட்சம் தரேன், நீ வா வந்து எங்கள் மாமாட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. மாமா நம்ம பூமி வந்து நம்ம அபூர்வத்தை வந்து கொலை பண்ணுறதுக்கு பார்த்தாங்க, அதுக்கு சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம செரிக்கு வந்து ஆப்பு வைக்கிற விதமாக அவன் மாற்றி பேசிடுறான். என்னென்னா, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, இவர் தான் 10 லட்சம் கொடுத்து இந்த மாதிரி யாரோ அபூர்வாவாம் அவங்கள அதை கை காட்டிட்டு மட்டும் போயிடுன்னு சொன்னாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம செரியை பலார்னு நம்ம சரத்சந்திர அடித்து, ஏன்டா நான் உனக்கு வந்து என் தங்கச்சி பையன்னு நினச்சி பாசத்தோடு இருந்தா, இன்னொரு அம்மாடா, என்னுடைய தேவதையை பார்த்து நீ வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அபூர்வாவும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா விடுங்க மாமா, எல்லாருக்குமே நான் கெட்டவளாக தான் தெரிகிறேன், என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம அபூர்வா வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம செரி வந்து அடி வாங்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி எல்லோரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சரச்சந்திரன் வந்து இவனை வந்து நம்ம வெறுப்பேற்றியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு தாம்பளத்தட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மேடை மேலே ஏறி கொடுக்குறாங்க. அதுக்கு ஐயர் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க உங்களது நான் வாங்க மாட்டேன், அவங்களது தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன், அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஏன் இப்போ அவங்க வந்து இன்னும் வரலல்ல, நான் தான் வந்துட்டேன்ல ஃபஸ்ட்டு, என்னது வாங்கிக்கோங்கன்னதுக்கு ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் முதல் மரியாதைன்னு சொல்கிறாங்க. நம்ம சரச்சந்திரனுக்கு கோபம் வந்துடுது. அந்த இடத்துல ககனும் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன எனக்கு முதல் மரியாதை தருவீங்களா மாட்டிங்களா, அந்த ஊர்லேயே பெரிய ஆள் நான் தான், எனக்கே இந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கோபமாக கத்துறாரு. யாருக்காக இருந்தாலும் அப்படிதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நான் வந்து இந்த கோயிலுக்கு டொனேஷன் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து கோடியில் போய் நின்றுது. கோடியில் போய் நிற்கவும் நம்ம அபூர்வாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஐயோ, இதுக்கு மேலே விட்டால் நம்ம ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுவோமே, நம்ம காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு அவங்க மாமா வந்து கூல் பண்ணுறாங்க. மாமா விட்டுருங்க, அது அவனுக்கு தான் லாஸு, நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா ஐஸ் வச்சிடுறாங்க. சரின்னு அவர் தான் எப்பயுமே பூம்பும் தலையாட்டுக்கு அவங்க தேவதை சொல்கிறத தான் கேட்பாங்கல்ல, அதே மாதிரி கேட்டுட்டு தட்டெல்லாம் கீழே வச்சிடுறாங்க. நம்ம ககன் வந்து அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போ கீழே இறங்கும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி வாய்ச்சாவடால் தான் விடுவான், காசுலாம் தரமாட்டாங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிடுறாரு. அதுக்கு ககனுக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் வந்து எங்கள் அம்மா வளர்ப்பு சொல்ல நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் எடுத்து 1 கோடி எழுதி கொடுத்துட்றாங்க கோயிலுக்கு. யாருமே இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு நான் அம்மா பாசம் இருக்க மாட்டாங்க நம்ம ககன் மாதிரி. ரியல் லைஃப்லேயும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி. ஆனால் நம்ம ககன் வந்து இருக்கிறாங்க. அதனால் நம்ம ககன் வந்து 1 கோடி எழுதி கொடுத்ததுக்கப்புறமா
கோயிலில் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நம்மளுக்கு முதல் மரியாதைலாம் செலுத்துகிறாங்க. இந்த இடத்துல சரத்சந்திரா வந்து அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, அதாவது கோயில் நிர்வாகி சொல்கிறாங்க, நீங்களே ரூல்ஸ் போட்டுட்டு நீங்களே அதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சரத்சந்திரா கோவப்பட்டு, எனக்கே வா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்னையே இப்படி பேசுகிறீங்களான்ற மாதிரி கோவப்படுறாரு. அவர் வந்து அதுக்கு எல்லாருமே இங்கே வந்து சமந்தான்னு சொல்லிட்டு முதல் மரியாதை வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தட்டில் பார்த்தா தாம்பூல தட்டில் தாலின்னு ஒன்று இருக்குது. அந்த தாலியை வந்து பார்த்துட்டு நம்ம ஐயர் வந்து சாரதாம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா சாரதாம்மா என்னதுங்கம்மா இது தாலி இருக்குன்றாங்க. நம்ம பூமிக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, அத்தை வந்து சொன்னதை நிறைவேற்ற போகிறாங்கன்ற மாதிரி எல்லாரும் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ககனை தவிர. ஏன்னா ககனுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. அம்மா தாலியா? என்னம்மா சொல்கிறீங்க? தாலி எதுக்கு அப்படின்னதுக்கு, பூமி கழுத்தில் நீ கட்டணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதும்மா, நான்லாம் தாலிலாம் கட்ட மாட்டேன், நான் வந்து அவளுக்கு தாலியே கட்டலை, அவள் என் பொண்டாட்டியே இல்லைங்கிற மாதிரி அவர் இன்னுமே அதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சாரதாவை வந்து பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக அவங்களுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்துட்டாங்க. அதாவது அவங்களுடைய பவர்ஃபுல் இது வந்து சென்டிமெண்ட்டு தான், அதை எடுத்துட்டாங்க. ககன் எனக்காக நீ இது செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம ககனும், அம்மா உங்களுக்காண்டி நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறதுக்காண்டி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. செரியும் ஃபோன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்கலையே, நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ககனோட தங்கச்சியும் சொல்கிறாங்க, அப்பாடா எங்கள் அண்ணனோட கல்யாணத்தை நான் ஃபைனலாக நேரில் பார்க்க போகிறேன்ற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை இது கனவாக இருக்குமா இருக்காதாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.